ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாக தற்போது நல்ல ஒரு விஷயம் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. காவல்துறை மூலியமாக 33 நிபந்தனைகளுடன் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த 33 விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதல்ல சொல்லப்பட்டது 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள். அதன் பிறகு காவல்துறை 21 கேள்விகளை கேட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த 21 கேள்விகளுக்கும் தகுந்த உரிய பதில் அளித்தார்கள். அதன் பிறகு 50,000 பேர் 55,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இது திமுகவுடைய நெருக்கடி. ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குதா? அப்பத்திலிருந்து, அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல சிக்கல்கள் தொடர்ந்து ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு அந்த நேரத்திலேயோ இல்லை கட்சி தொடங்குகிற காலகட்டத்திலேயோ அவர்களுக்கு உரிய சரியான வழிமுறைகள் கொடுக்காம, ஒரு வழியை விடாமல் பல சிக்கல்கள், பல தடைகள் போட்டு தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் பல கட்சிகள், பல தலைவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தற்போது அந்த வகையில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அவருக்கு இடி மேலே இடி, ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு. அவர் வந்துவிட்டால் நம்மளுடைய ஓட்டு எங்கே சரிந்து விடுமோ, நமக்கு பல சிக்கல்கள் உருவாகி விடுமோ, மக்கள் சிதறடிந்து வேற மாற்றுக் கட்சிக்கு போய்விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சத்தில் விஜய் அவர்களுக்கு இது போன்ற ஒரு பெரிய தொந்தரவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் அதிகமாக பேசுகிறார்கள். அதே போல் விஜய் அவர்கள் இந்த ஒரு சரியான வெற்றிடத்தை அவர் சரியான முறையில் கையாண்டு வந்தால் அவருக்கு நிச்சயம் வெற்றி இருக்குது. விஜய் அப்படிங்கிறதுக்கு விஜயம் அப்படிங்கிற வெற்றி வாகை அவரால் சூட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வழக்கம் போல் கட்சி தொடங்குவார்கள், அதன் பிறகு தனியாக நின்று போராடுவார்கள், அதன் பிறகு வேறொரு கட்சியில் போய் இணைந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த சாயம் இல்லாமல் விஜய் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தை சரியாக புரிந்து கொண்டது கையாண்டால் அவருக்கு என்ன வாக்கு மக்களுக்கு செலுத்துகிறார்களோ அதை வைத்து அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை மேற்கொண்ட பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது மாபெரும் வெற்றியாக வரும். அதையெல்லாம் சரியாக பயன்படுத்துவாராங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அதிமுகங்கிறது மாறி மாறி ஆட்சி புரியக்கூடிய தமிழகத்தில் நான் ஆட்சி செய்யணும், தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட, ஒரு பெரிய முனைப்போட விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு பல கட்சிகள் தயாராக இருக்கிறாங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறார்? ஒருவேளை அந்த எதிர்வினைகளை சமாளிக்க முடியாமல் திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை திமுக விஜய் அவர்களை அவர் தன் பக்கம் கொண்டு வரது, விஜயை திமுகக்குள்ளே கொண்டு வரதுக்கு திமுக ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவார்களா, இல்லை அதிமுக ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவார்களாங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்கிறது. மாநாட்டில் என்னதான் இருந்தாலும் கொடியேற்றி கட்சியினுடைய கொள்கை, கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது போன்ற விரிவான தெளிவான விஷயத்தை மக்கள்கிட்ட சொன்னாலும் அது பின்னால் வரக்கூடிய நாட்களில் தான் விஜயனுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கிறது, மக்களினுடைய நலன் சார்ந்து, மக்களுடைய ஒவ்வொரு வசதி வாய்ப்புகளை சார்ந்து, மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணுங்கிற அதை சார்ந்த அரசியல் பயணமாக இருக்குமா, இல்லை உள் ஆதாயமாக நம்ம அரசியலில் வந்துட்டோம், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நமக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து பயணிப்பதற்கு முற்படுவாராங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் மட்டுமில்லை பல விவாத பொருளாகவும் ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் பல நெருக்கடிகளை கொடுப்பதற்கு, எதிர்வினை ஆற்றுவதற்கு பல கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் விஜய் அவர்கள் வருகிற செப்டம்பர் 23ஆம் தேதி காவல்துறை விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகளுடன் மாநாடு நடக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேற்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயம் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, விஜயனுடைய ரசிகர் மட்டுமல்லாமல் அவர்கள் கட்சியில் தொண்டர்களாக மாறி இருக்கக்கூடிய மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது மாற்று கட்சின்னு சொல்லுகின்ற போது திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை மற்ற இன்னும் பிற கட்சிகளிலிருந்து விஜயனுடைய ரசிகர்கள் அங்கிருந்து விஜய் கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பார்களா, கட்சியில் சேர்ந்திருப்பார்களா, விஜய்க்கு ஓட்டளிப்பார்களா, அது எப்போ தெரியும்னா தேர்தல் நேரத்தில், தேர்தலில் அந்த விஜய்க்கு
ஓட்டளித்திருப்பவர்கள் யார், எத்தனை சதவீதம் மக்கள் அங்கிருந்து இங்கே வந்தாங்க, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாங்க, இல்லை நேரடியாக மக்கள் பொதுவாக வாக்களித்திருக்கிறார்கள், தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கிறது தேர்தல் முடிவில், அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவில் தெளிவாக தெரியும். அதன் பிறகு விஜய் அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி மேற்கொள்ள இருக்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் விஜய்க்கு மக்களின் ஆதரவு, தொண்டர்களின் ஆதரவு எப்படி இருக்கிறதோ அதே போல் மூத்த அரசியல் தலைவர்கள் பல கட்சியிலிருந்து விஜய் கட்சியில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயனுடைய அரசியல் வியூகத்தில் சரியான வெற்றிடத்தை பயன்படுத்தினாருன்னா விஜய்க்கு ஒரு அரசியல் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குங்கிறது அரசியல் விமர்சகர்களின் ஒரு பார்வையாக இருக்கிறது. அதை எப்படி கையாள போகிறாருங்கிறத பொறுத்து தான் விஜயனுடைய வெற்றி வாகைங்கிறது உறுதி செய்யப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.